வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. தயவுசெய்து ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் லிங்க்கும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த லிங்க்ல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிஃப்டியோட லைவ் அப்டேட் டெய்லி கொடுத்துட்ருக்கேன். அதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எவரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகினர்ஸ் கிளாஸ் வந்து மண்டே டு ஃப்ரைடே எடுத்துகிட்டு இருக்கேன். அதாவது நைட்டு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் விருப்பப்பட்டவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை பார்த்துட்டு இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். டெய்லியும் வந்து நிஃப்டிக்குமே கோல்டுக்குமே அப்டேட்டட் வீடியோ கொடுத்துட்ருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக புரிய ஆரம்பிக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு இதில் சக்ஸஸ் பண்ண முடியும். இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிஃப்டி என்ன நடந்தது பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ஒரு டிமாண்ட் ஜோனும் மேலே ஒரு சப்ளை ஜோனும் போட்டிருக்கோம். இந்த ஜோன் வந்து நேற்றே ஆல்ரெடி போட்டிருந்தோம். இந்த ஜோன் வந்து இன்னைக்கு மாற்றி போட்டிருக்கோம். அதாவது இதை கனெக்ட் பண்ணி, அதாவது நேற்று க்ளோஸ் ஆன இந்த பிளேஸில் க்ளோஸ் ஆயிருந்ததுன்னா அதுக்கு கீழே ஒன்று மேலே ஒன்று நம்ம போட்டிருக்கோம். போட்டு இப்போ இன்ட்ராடேக்காக நம்ம 5 மினிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்பைரி கூட செவ்வாய்க்கிழமைங்கனால எக்ஸ்பைரி கூட 5 மினிட்ஸில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே நேற்று மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆகிருக்குது. இன்னைக்கு இங்கே ஓப்பன் ஆகிருக்குது மார்க்கெட்டு. கீழே வந்து ஒரு டெஸ்ட் எடுத்து டக்குன்னு மேலே போய் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்டு அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. முன்னாடியே வந்து பை ட்ரெண்டில் தான் இருந்தது. இந்த லோ உடச்சிட்டு வந்தங்காட்டி செல் ட்ரெண்டுக்கு நேற்று வந்தது மாதிரி நம்ம யோசனை பண்ணோம். பட் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா மேலே ஓப்பன் ஆகி இதோ இந்த இந்த லெவலுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சுட்டான். கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுன்னு வச்சுக்கலாம். இந்த ரேஞ்சுக்கு வந்து பாடி க்ளோஸ் மேலே வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக பை ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போது பை ட்ரெண்டுக்கு போகிறவ கீழே வந்து லோ உடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். அப்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திரும்பி இருக்கான். அப்போ இந்த லோவை உடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா கீழே மறுபடியும் மேலேருந்து கீழே வந்த மார்க்கெட்டு கீழே வந்து கரெக்டாக இந்த இடத்துலையே வந்து விக்கு மட்டும் கீழே விட்டு போட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே இங்கேருந்து மறுபடியும் மேலே போக ஆரம்பிச்சிட்டேன். மேலே போனவே இந்த லெவலையும் உடைச்சிட்டான். ரைட்டுங்களா? அப்போ நம்ம ட்ரேடுக்கு வந்து கட்டமைக்கிறதா இந்த மாதிரி தான் கட்டமைச்சுக்கணும். கீழே வந்து மேலே போய் கீழே வந்து மேலே போயிருக்கு அப்படிங்கும்போது பை ட்ரெண்டுக்கு போயிட்டு இருக்கா அப்படின்னா இப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் ஜோனாக க்ரியேட் ஆகும். கீழே மேலேருந்து கீழே வந்தால் இந்த இடத்துல வந்து மறுபடியும் நம்ம என்ட்ரிக்கு ட்ரை பண்ண முடியும். பை ட்ரெண்ட்னா என்ட்ரிக்கு பைக்கு மட்டும் ட்ரை பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கோம். ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 9,900 23,930 ரேஞ்ச் இருந்திருக்கும். 24,100 பாயிண்ட் மேலே போயிருக்கு. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு போயிருக்கு நீங்கள் எக்ஸ்பீரி இன்னைக்கு 100 பாயிண்ட்னா கிட்டத்தட்ட அதே 80 பாயிண்ட் போயிருக்கும். இவ்வளோதான் நம்ம கான்செப்டாக இருக்கணுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணாவே நம்மளுக்கு போதுமானது. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஒரு ஆர்டரை எடுத்து பஞ்ச் பண்ணி பழகிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அப்போ இதுக்கு பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு செட் ஆகும். பயிற்சி எங்கே நம்ம நிறுத்துறோமோ அந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதனால பயிற்சி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறதுன்னு தெரியும். என்ன ட்ரெண்டில் இருக்குது, நம்ம என்ன என்ட்ரி எடுக்க போகிறோம், பை ஆர் செல் அப்படின்னு முடிவு வேண்டும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடை கட்டமைச்சிக்க முடியும். அப்போ அவசரப்பட்டு இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே போய் பைக்கு செல்லுக்கு உள்ள போதாமல் பொறுமையாக நின்றுட்டோம்னாவே கிடைக்கும். இப்போ இந்த இடத்துலேயே வந்து திரும்பி இருக்குது. இந்த இடத்துல பை எடுக்கலாம்னு எடுக்க முடியாது. என்ன கணக்கில் எடுப்பீங்க? எந்த ஒரு கணக்குமே இல்லாமல் எடுக்க முடியாது. அப்போ வந்து மேலே போயிட்டு மறுபடியும் ஒரு ரிவர்ஸ் ரீடெஸ்ட் வரும்போது இந்த மாதிரி இடத்த பிக் பண்ணி பழகுங்க. இப்போ பாருங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இது ஒரு லெவல். அதுக்கு கீழே வந்துட்டு போயிருக்குதுல்ல, அதுதான் சொல்ல வர்றேன். இப்போ வந்து இந்த இடையிலலாம் எங்கேயும் போகாமல் பொறுமையாக வெயிட் பண்ணோம்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பிடிச்சி பழகிக்கணும் நம்ம. இதுதான் இந்த மார்க்கெட்டில் முக்கியமான விஷயம். எப்பவும் துரத்தி எடுக்காதீங்க, பின்னாடி போய் எடுக்காதீங்க. அது நம்மளுக்கான இடம் வரும்போது கொடுக்கும்போது எடுத்து பழகுங்க. அதுதான் நம்மளுக்கு எப்பவுமே சேஃபாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரேட் தான் சக்ஸஸும் பண்ண முடியும். ரைட்டுங்களா? அப்போ நம்ம அப்படி இல்லாமல் எப்படி வேணாலும் போகலான்னு நினச்சோம்னா இதில் மார்க்கெட்டில் நம்ம நிற்க முடியாது. அதை மனசில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஆர்டர்ஸை வந்து கரெக்டாக எங்கே நம்மளோட இடம் அப்படின்னு பாருங்கள். அப்போ தான் வந்து இதை சக்ஸஸ் பண்ண முடியும். இதை பழக்கத்துக்கு கொண்டு வாங்க, ஈஸியாக போயிடும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம பழகிறோமோ அந்த அளவுக்கு இதில் சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ பழக்கம் தான், பயிற்சி தான் இதில் முக்கியம். பயிற்சி பண்ணுங்க, பயிற்சி பண்ணுங்க. ரைட்டு, நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.